சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னிடம் எந்த பொருளும் இல்லை, இப்பொழுதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை என்பதற்காகவே சிலர் உன்னை பார்த்து என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நீ யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவாய் என்று நினைக்கிறார்கள். கண் வைப்பாய் என்றால் நினைக்கிறார்கள். தெரிந்தவர்கள், அதாவது உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய பக்கத்து வீட்டு ஆள்களாக இருக்கலாம். யாரானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு மனதில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மனதை யாருமே இதுவரைக்கும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்வேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே உன்னிடம் எல்லா பொருளும் இருக்கும் பொழுதும் சரி, எல்லா பொருளும் இப்பொழுது இல்லாத பொழுதுமே சரி, நீ யாரை பார்த்தும் எந்த ஒரு பொறாமையும் பட்டது கூட கிடையாது. உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்ப்பாய். உன்னுடைய ஆசைகளை உன்னுடைய தெய்வத்திடம் நீ சொல்வாய். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல நீ நடத்தி கொள்வாய். ஆனால் அதையெல்லாம் புரியாத சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுவுமே இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை என்பதற்காக நீ எல்லாரையும் பார்த்து பொறாமைப்படுகிறாய், ஆசைப்படுகிறாய் என்று நினைத்து தவறாக நினைக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்து உன் மனதை காயப்படுத்துகிறார்கள். உன்னிடம் எந்த பொருளும் இல்லைதான், ஆனால் எப்பொழுதும் நீ யாரை பார்த்தும் எந்த ஒரு பொறாமையும் எந்த ஒரு தவறான ஒரு எண்ணமும் கிடையாது. மற்றவர்கள் எல்லோரும் பார்த்தேன் என்றால் சிலர் சொல்வார்கள், அவனுக்கு மட்டும் கொடுத்தீர்கள், எனக்கு கொடுக்கவே இல்லையே, அவனுக்கு செய்தீர்கள், எனக்கு செய்யவே இல்லையே என்று எப்பொழுதும் மற்றவனை ஒப்பிட்டுதான் பேசுவார்கள், என்னிடம் வேண்டுவார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ அதுபோன்று ஒரு நாளும் பேசியது கிடையாது. நிச்சயமாக சாய் செய்வார், எல்லா நல்ல வளங்களையும் எனக்கு சாய் தருவார் என்ற நம்பிக்கையோடு தான் இன்று வரைக்கும் என்னை நீ வணங்கிக் கொண்டு இருக்கிறாய். அதை புரிந்து கொள்ளாத சில பேர் தேவையே இல்லாமல் உன்னுடைய மனதை தேவையே இல்லாமல் காயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒன்று தங்கமே, அவர்கள் இப்படியெல்லாம் செய்ய உன்னுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கப் போகிறது. சந்தோஷமாகத்தான் நீ இருக்கப் போகிறாய். வாழ்வில் சிலர் உன்னை நீ பார்க்கும் பார்வை சாதாரணமாக பார்த்தால் கூட பொறாமைப்படுகிறாள் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது, அதை நீ ஆர்வமாக கேட்க வரும் பொழுது, இவள் கண் வைக்கிறாள், அதனால்தான் என் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இப்படியெல்லாம் என்னிடம் கேட்கிறாள் என்று காதுபடவே பேசுகிறார்கள். உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டதும் கிடையாது. யாருடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைத்தது கூட கிடையாது. நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை கண்டாலும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிச்சயமாக நம் வணங்கும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன். உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்வில் நான் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்கள் அனைத்தையும் செய்வேன். அவர்கள், அதாவது உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம். உன்னுடைய காடி மண்ணை எடுத்துதான் அவர்கள் வீட்டில் சுற்றி போட்டு கொள்கிறார்கள். ஏனென்றால் திருஷ்டியை அவர்கள் கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறுதான். ஏன் தெரியுமா? நீ உன்னுடைய மனதை அவர்கள் இன்னுமே புரிந்து கொள்ளாமல் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாதுதான். ஆனாலும் அவர்கள் செய்கிறார்கள். நீ இதெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. யார் கண் வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது பாதிக்குமே தவிர உனக்கு இல்லை. யாரையும் நினைத்து நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது நீ செய்ய வேண்டுமோ செய். மற்றவர்கள் ஏதாவது செய்கிறார்கள் என்றால் அவரவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனை கொடுப்பேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு பொழுதும் கஷ்டப்பட வைக்கவே மாட்டேன். சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து கவலைகளையும் தீர்த்து வைப்பேன். இதுபோல சிலர் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் அல்லவா? அவர்களை நிச்சயமாக நான் தண்டிப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு யார் மன உளைச்சல்களை தருகிறார்களோ
அவர்கள் நிச்சயமாகவே தண்டனையை நிச்சயமாகவே அவர்கள் அனுபவிப்பார்கள். காலம் முழுவதும் கவலையோடு இருப்பாய் என்று நினைக்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் மாற ஆரம்பிக்கும். சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து அனைத்து வழிகளையும் நானே காமிப்பேன். ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் சகல வசதிகளையும் உனக்கு தந்து எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை செய்து தரவும் நானே இருப்பேன். இன்னொரு விஷயம், உன்னை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டாலோ தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலோ அது மட்டும் அல்லாமல் தேவையே இல்லாமல் உன்னை பேச்சுகளை பேசி ஒம்புக்கு இழுத்தாலோ இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன் தங்கமே, நீ கவலைப்படவே வேண்டாம். இவர்கள் இப்படி செய்கிறார்களே அவர்கள் அப்படி செய்கிறார்களே என்று எதையுமே நினைத்து கவலைப்படாமல் நிச்சயமாக உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுபோல இருந்து கொண்டே இரு. நீ எதை தேடினாலும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும். தேடி தேடி ஓடாதே. நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நானாக இருக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் வீணாக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு குறை வைக்க மாட்டேன். மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிக பெரிய விஷயத்தையும் பேசி அதன் மூலமாக கெடுக்கலாம் என்று நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் உன்னுடைய மனதில் நீ இடத்தை கொடுக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் உங்களுக்கு அனைத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன். உண்மையாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் சில விஷயத்தை செய்கிறான் என்றால் அதற்கு அவன் நிச்சயமாக தண்டனை அனுபவித்துக் கொள்வான். நீங்கள் தான் நினைக்கிறீர்கள், என்ன தண்டனை இது, எந்த தண்டனையுமே அனுபவிக்கவில்லையே என்று. சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று. நம்பிக்கையோடு இருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் நிச்சயமாக நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் கொடுத்து இந்த சாயாகிய நான் வாழ வைப்பேன். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பேன். போராடியதெல்லாம் போதும். இனிமேல் எல்லாம் நல்ல காலங்களே. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சோகமாக இருக்காதீர்கள். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.